கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அருமையான ஒரு வசனம். இது ஒரு சத்தியம். அதாவது கர்த்தரை நம்பி நன்மை செய். இந்த ஒரே வசனத்துல 2 விதமான சத்தியங்கள் அடங்கியிருக்கு. ஒண்ணு என்னன்னா, கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். ஏசு மகாராஜா அந்த பூமிக்கு வந்த போது சொல்லி கொடுத்தாரு, ஒன்று வலது கை செய்கிறத இடது கை அறியாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வலது கையினால செய்யற மற்றவங்களுக்கு செய்யற உதவி இடது கைக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அப்போ நம்ம செய்யற உதவி யாரை நம்பி யாருக்கு நம்ம நன்மை செய்தாலும் அது திரும்பி வரும். நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம், யாருக்கு நன்மை செய்கின்றோம், எந்த காரியத்துல யாருக்காக போய் நம்ம நின்று அவர்களுக்கு நன்மை உண்டாக பிரயாசப்படுறோம், அது பரவாயில்ல, அது அவங்க கிட்ட இருந்து அதுக்கு பிரதிபலன் நமக்கு திரும்பி வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. நீயோ தர்மம் செய்யும் பொழுது இல்லையா, அந்தரங்கத்துல இருக்கிற உன் பிதா பார்க்கிறான்னு சொல்லி இல்லையா, வெளியரங்கமா செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் என்று தர்மம் செய்வதை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. இன்னைக்கு எல்லாரும் புலம்புறது உண்டு. என்னன்னா, நான் இவ்வளோ நன்மை செய்தேன், ஆனால் அவங்க எனக்கு தீமை செய்துட்டாங்க, இவ்வளவு அவங்களுக்காக பிரயாசப்பட்டேன், அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் வேதனைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதை பார்க்காதீங்க. மனுஷர்கள் தான். ஆனால் கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. தன்னால் திருப்பி கொடுக்க முடியாத எல்லையில் இருப்பவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. ஆமாம், அதற்கு பிரதிபலன் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அடுத்து இந்த வசனத்தின் 2வது பகுதி, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்துல குடியிருக்கணும். நம்ம குடியிருந்து எதை மேய்ந்து கொள்ளணுமா? சத்தியத்தை மேய்ந்து கொள். எப்படி ஒரு மாடு மேய்ச்சல்ல கொண்டு போய் விடும் பொழுது அது நல்ல ஒரு பச்சையான புல்லை தேடி பார்த்து அப்படியே அது மேய்ந்து கொள்ளுகிறதோ, அதே போல நம்ம மேய்ச்சலை, அதாவது வசனத்தை, நல்ல காரியங்களை நம்ம அப்படியே அறிந்து கொள்ள, நம்ம கிரகிக்க நம்ம விரும்புகின்றோம் இல்லையா? அப்போது நாமும் கூட எதை மேய்ந்து கொள்ளணுமா? சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் 1000 காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம மைண்ட்லேயோ நம்முடைய மனதிலேயோ போட்டு 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 ஒரு கலப்படமான ஒரு குப்பை தொட்டி மாதிரி எல்லா காரியங்களையும் உள்ளே போட்டு நம்ம அதை ஜீரணிக்காதபடிக்கு சத்தியத்தை மேய்ந்து கொள். சரியான நமக்கு ஆரோக்கியமான சத்தியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து அதை மாத்திரம் மேய்ந்து கொள்ள வேண்டும். அன்னப்பறவை குறித்து எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது பாலில் தண்ணீரை கலந்து அந்த பாலை அதற்கு பருக கொடுத்தா கூட அது அழகா தண்ணீரை அது விட்டு பாலை மட்டும் பருகி கொள்ளும் என்று சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க? அதை போல ஒருவேளை நம்ம குடியிருக்கிற இந்த தேசத்துல, ஊர்ல இல்லையா, உங்க இந்த சமுதாயத்துல நம்மளை சுற்றி ஏராளமான காரியங்கள் நடக்கலாம், ஏராளமான வசனங்கள் விதைக்கப்படலாம். எல்லாத்தையுமே நம்ம அறிந்து கொள்ளணும், எல்லாத்தையுமே நம்ம கேட்டு இருதயத்துல வைத்து அதன்படி நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லலை. சத்தியத்தை மேய்ந்து கொள். எது சத்தியம், எது உண்மை, அதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். வசனமானாலும் சரி. இன்றைக்கு வேத வசனம் சில வருஷங்களுக்கு முன்பதாக பஞ்சமாக இருக்கும். அதாவது ஒரு எழுப்புதல் இல்லாத காலம். எங்கும் வசனத்தை கேட்பது அரிதாக இருக்கும். ஆலயத்தில் மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, வசனத்தை சோசியல் மீடியாவும் சரி, டிவியிலையும் சரி, எல்லா இடத்துலையும் வசனத்தை கேட்க நேரிடுகிறது இல்லையா? ஏராளமான கேபிள் டிவிகள் 24 மணி நேரமும் வசனத்தை ஒளிபரப்புறாங்க. அடுத்து ஏராளமான யூடியூப் சேனல்கள் வசனத்தை நாங்கள் பேசுகிறாங்க. இது ஏராளமாக பெருகி இருக்குது. தேசத்தில் பெருகி இருக்கு, அளவுக்கு அதிகமாக பெருகி இருக்குது. அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறவங்க சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எது சத்தியம், எது உண்மை,
எதற்கு பின்பதாக தேவனுடைய கரம் இருக்குது, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எதில் காணப்படுகிறது, எது வசனத்தை வசனமாக பேசப்படுகின்றது, எதுல சத்துருவின் திட்டங்கள் மறைமுகமா இருக்குது என்று சொல்லி புரிந்து அந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அதனோடு கூட வாழ்க்கையில நம்ம வளர்ந்து வரும் பொழுது நம்ம தேசத்துல அநேக காரியங்களை பார்க்கின்றோம், அநேக சம்பவங்கள், அநேகருடைய வாழ்க்கைகளை பார்க்கின்றோம். அதிலிருந்து நாம் சத்தியத்தை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகின்றார், நான் சிறு வயது முதல் இப்போ வரைக்கும் நான் பார்க்கிறேன், நீதிமான்கள் கைவிடப்பட்டதையோ அவங்களுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதையோ நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அவர் அழகா கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. நீதிமான்களா இருக்கிறவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் கைவிடப்பட்டதே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அழகா தேசத்துல பார்க்கிறாரு. அவர் சிறு வயதுலேருந்து முதிர் வயது வரைக்கும் அவர் பார்க்கிறாரு. எல்லாம் அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் கைவிடவே இல்லையே, நீதிமான்களா இருக்கிறவங்க கர்த்தரால கைவிடப்படவே இல்லை அப்படின்னு அழகா சொல்றாரு. அதே போல நம்ம தேசத்துல பார்க்கிறோம், துன்மார்க்கர்கள் எப்படி அவங்களுடைய முடிவு இருக்குது, எப்படி நீதிமான்கள், எப்படி நல்லவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவங்க முடிவுலாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா. அப்போ இதிலிருந்து நமக்கு தேவையான சத்தியத்தை நம்ம மேய்ந்து கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, இந்த நாளில் கூட கர்த்தரை நம்பி நன்மை செய்ய படியுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். கண்களை முடி ஜெபம் பண்ணுவோமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு மை துதிக்கிறோமையா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இதோ இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தரை நம்பி நன்மை செய்யவும், ஆண்டவரே தேசத்தில் நாங்கள் சத்தியத்தை மாத்திரம் நாங்கள் பற்றி கொள்ளவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. நம்ம ஆசீர்வாதம் டிவியை நீங்கள் 24 மணி நேரம் நீங்கள் வீட்டில் ஓட விட்டிங்கனாலே சத்தியம் மாத்திரம் உங்களுக்கு தேடி கட்டாயம் வரும். அதில் சந்தேகமே இல்லை. 20 ஆண்டுகளாக நாங்கள் சாட்சியை கேள்விப்படுகின்றோம். ஏராளமான ஜனங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இதில் நாங்கள் போட்டு விட்டுட்டோம்னா நாங்கள் ஆஃப் பண்ணவே மனசு வராது, கர்த்தருடைய வசனம் வார்த்தைகள் தெளிவாக எங்களுக்கு நேரம் வந்துக்கிட்டே இருக்குது என்று சொல்லுவாங்க. இப்படி மக்களுடைய விசுவாசத்தை கட்டவும், பலப்படுத்தவும், சுகமளிக்கவும், அற்புதங்களை செய்யவும் வசனங்கள் வெளியே புறப்படும் போது அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஆசீர்வாத டிவியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.